அஜித்தும் ஹீராவும் காதலித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். அவங்க காதலித்துக்கிட்டு இருந்தாங்க, சினிமா திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. நல்ல ஒரு கணவனா, நல்ல ஒரு 2 குழந்தைகளுக்கு அப்பாவா, நல்ல ஒரு இந்தியன் சிட்டிசனா, நல்ல ஒரு நடிகரா, இன்றைக்கி ஒரு 25 வருஷம் ஒரு க்ளீன் ஹேண்டாக இன்றைக்கி இருக்கிறாரு. அஜித்தோடைய இமேஜ் வந்து நாளுக்கு நாள் இன்றைக்கி கூட்டிகிட்டே போகுது தமிழ் சினிமாவில். இல்லை, ஒவ்வொரு முறையும் கீழே விழுகிறப்ப தானாக தான் இருந்துருச்சு. அதான் ஒரு பெரிய சினிமா பின்புலமோ சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய பேக்கப்போ யாருமே கிடையாது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் தனி ஒரு மனிதனாக விழுந்து எழுந்துச்சிருக்காரு. உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, காதல் தோல்வி அப்படிங்கிற எல்லா ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு பீக்கில் இருக்கப்போ வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து ஆசைக்கு முன்னாடி வரைக்கும் அஜித் வேற, ஆசைக்கு பிறகு அஜித் வேற. மன்றங்களை வைத்து வேற எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது, இன்னைக்கு உயிர் சேதம் நடந்துருது, அதுக்கு நம்மளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப மனசை உறுத்திருச்சு. உடனே மன்றத்தை கழிச்சிட்டார். வேண்டாம். நான் வந்து ஒரு நடிகர், எனக்கு வேலை நடிக்கிறது, நீங்கள் எதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க? நான் ஒரு வேலைக்காரன், அவ்வளோதான். இதுக்குள்ள பெருசாக நான் வந்து சாதனையோ பெரிய தியாகம்லாம் பண்ணல. ஒரு நடிகர், ஜஸ்ட் லைக் நான் ஒரு என்டர்டைனராக இருக்கிறேன், அவ்வளோதான். அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் ஒரு கனவை நோக்கி போயிட்டு இருக்கேன். நேற்று அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நார்த் இந்தியன் இங்கிலீஷ் சேனலுக்கு அவர் பேசுகிறாரு. நான் ஒரு பெரிய ஒரு கனவை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த கனவில் போயிட்டு இருக்கேன், இப்போ அதை கலைச்சிருவாங்களோ அப்படிங்கிறார். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். நான் அஜித்குமாருக்கு வந்து பத்மபூஷன் விருதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஹீரா அவர்கள் வந்து பரபரப்பாக ஏதோ ஒரு லேகில் எழுதியிருக்காங்க சார். அது என்னதான் சார் நடந்துச்சு? இல்லை, அஜித்குமார் அவர்கள் பத்மபூஷன் வாங்கிட்டு ரசிகர்கள் அந்த கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. சமீப காலமாக பார்த்தா அஜித்தினுடைய இமேஜ் வந்து கூட்டிகிட்டே போகுது. அவர் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் 2 ரேஸில் போய் துபாயில் 3rd ப்ரைஸும் இட்டாலியில் 2nd ப்ரைஸும் வாங்கியிருக்கிறாரு. அது அந்த இந்தியன் ஃப்ளாகை பிடிச்சிட்டு அங்கே இருந்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரைடான ஒரு மூமெண்ட்டு. ஒரு தமிழனாக, ஒரு தமிழ் நடிகராக இந்தியாவுக்கே இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கவர்மெண்ட்டும் அவருடைய இதெல்லாம் பார்த்து அவருக்கு பத்மபூஷன் இந்த விருதுகள்லாம் கூட கொடுத்தாங்க. அந்த கொண்டாட்டத்தின் மனநிலையில் இருக்கிறப்ப தான் திடீர்னு பார்த்தா ஒரு ட்வீட் ஒன்று வருது. அது அவங்களுடைய ஹீரா ஆலியாங்கிற ஒரு வெப்சைட்டில் அவங்க எழுதிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஜனவரி மாதம் அவங்க எழுதினது. நான் ஒருவரை தீவிரமாக காதலித்தேன், அவர் பெட் பேஷண்டாக இருக்கப்போ நான் தான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் வந்து என்ன ஒரு காலகட்டத்தில் அவங்க தள்ளி வச்சுட்டாங்க, அது எனக்கு தீராத ஒரு வழி அப்படின்னு ஒரு மறைமுகமாக சொல்கிறாங்க. அஜித்தும் ஹீராவும் காதலித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். அவங்க காதலித்துக்கிட்டு இருந்தாங்க, சினிமா திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அஜித் ஹீரா திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி இந்த காலத்தில் பரபரப்பாக போச்சு. பலரும் அந்த செய்தியை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டங்களில். அப்போ தான் வந்து அஜித்துக்கு வந்து ஒரு ஸ்பைனல் கார்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. அதனால் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து பெட் பேஷண்ட் ஆகிறார். ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணால் குறைந்தபட்சம் 6-7 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த நேரத்தில் இவருக்கு புக் பண்ணியிருந்த படத்தெல்லாம் கூட கேன்சல் பண்ணாங்க. இவருக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ்லாம் கூட திருப்பி வாங்கப்பட்டாங்க. இவரை வைத்து ஆரம்பித்த படத்துக்கு வேற ஒரு ஹீரோவை வச்சு படத்தை பூஜை போட்டு பட ஆரம்பித்தாங்க. இவர் பெட் பேஷண்ட்டாக பெட்டில் படுத்து கிடக்காரு. எந்த படத்துக்கு இவர் கமிட் பண்ணியிருந்தாங்களோ அந்த படத்துக்கு வேற ஒரு ஹீரோவோட வருது அட்வர்டைஸ்மெண்ட்டு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பொருளாதார ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருந்த காலகட்டம் அஜித்துக்கு. அப்போ வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டது வந்து ஹீரா தான் பார்த்துக்கிட்டாங்க. எல்லோரும் தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட இருந்து வைக்கிறதெல்லாம் அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அஜித் ரெக்கவரி ஆகி வந்தவொடனே முதல் வேலையை என்ன பண்ணார்னா, ஹீராவோடு இருந்த காதலை வந்து அவர் கட் பண்ணுறார். அதாவது ஒருத்தர் சிக்கலான நேரத்தில், ஒரு முடியாமல் இருக்கிற நேரத்தில் கூட இருக்கிறவங்க வந்திருக்காங்க, அந்த நேரத்தில் கட் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த மாதிரியான உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். இனிமேல் இவர் எந்திரிக்கவே மாட்டார், இனிமேல் அவ்வளோதான், அஜித்தோட கேரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம மனநிலையில் இருந்தாங்களா என்னன்னு தெரியல. அதனால் என்னென்னா அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வழியை கொடுத்துருக்கு. அதனால் வந்தவொடனே முதல்ல வந்து ஹீராவுடைய காதலை முறித்து கொண்டார். அதற்கு பிறகு நிறையா படங்கள் பண்ணார். அடுத்தடுத்து பெரிய உச்சத்துக்கு போனார். அமர்க்களம் பண்ணார். அமர்க்களத்தில் ஷாலினி கூட நட்பாது திருமணம் பண்ணிட்டார். இன்றைக்கி வரைக்கும் 25 வருஷம் திருமணம் பண்ணி அந்த 25 ஆண்டுகளில் வந்து அஜித்தை பற்றிய இந்த மாதிரியான கிசுகிசுகள் எதுவும் சினிமாவில் கிடையாது. ஒரு நல்ல ஒரு கணவனாக,
நல்ல ஒரு 2 குழந்தைகளுக்கு அப்பாவா, நல்ல ஒரு இந்தியன் சிட்டிசனா, நல்ல ஒரு நடிகரா, இன்றைக்கி ஒரு 25 வருஷம் ஒரு க்ளீன் ஹேண்டாக இன்றைக்கி இருக்கிறாரு. அஜித்தினுடைய இமேஜ் வந்து நாளுக்கு நாள் இன்றைக்கி கூட்டிகிட்டே போகுது தமிழ் சினிமாவில். இந்திய அளவில் அஜித்தினுடைய பேர் இன்றைக்கி ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துட்டு போகுது. அந்த நேரத்தில் தான் அவருக்கு இந்த விருதுகள் கொடுக்குறப்ப டக்குன்னு பார்த்தா இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த வெப்சைட் அவங்க பிளாக் பண்ணுறாங்க. ஓகே. அது எடுத்து போகிற பிறகு ஆனால் என்னென்னா இது ஜனவரி மாதமே வந்த அந்த செய்தி கரெக்டாக அவர் அந்த விருது வாங்குற அன்னைக்கு இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது யாரோ பின்னாடி இருந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது என்னென்ன சிக்கல், இது உண்மையிலே ஹீரா போட்டதா, ஹீரா பேரில் யாராவது அஜித்தை கார்னர் பண்ணி போட்டதா அப்படிங்கிறது ஹீராவே அதை சொன்னால் தான் அது உண்மை தெரியும். ஓகே சார். அஜித் என்னும் சகாப்தம் மீண்டு வந்த கதையை இப்போ நம்ம பேசலாம் சார். அவர் இப்போ நிறைய படங்கள் நடிக்கிறாரு. தொடர் தோல்விக்கு அப்புறம் அவர் எந்த இடத்துல சார் திருப்பி அவர் வெற்றி இல்லை, ஒவ்வொரு முறையும் கீழே விழுகிறப்ப தானாக தான் எந்திரிச்சிருக்காரு. அதான் ஒரு பெரிய சினிமா பின்புலமோ சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய பேக்கப்போ யாருமே கிடையாது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் தனி ஒரு மனிதனாக விழுந்து எந்திரிச்சிருக்காரு. உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, காதல் தோல்வி அப்படிங்கிற எல்லா ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு பீக்கில் இருக்கப்போ வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. இப்போ சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் ஒரு செலிப்ரிட்டிக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. செலிப்ரிட்டியோடைய பிரச்சனையை வேறு யாரும் சரி செய்யவே முடியாது, அவங்க தான் பண்ணணும். அப்போ அஜித் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் ஸ்பைனல் கார்டில் அந்த இடத்துல யாரும் பெரும்பாலும் சர்ஜரி பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, மிகப்பெரிய 2-3 சர்ஜரி பண்ணாங்க. அப்போ டாக்டர் பைக்கே ஓட்டக்கூடாதுன்னாரு. அதுக்கு பிறகு தான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு தான் கார் ரேஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போச்சு. அப்போ ஒவ்வொரு முறை விழுகிறப்பையும் மீண்டும் எந்திரிக்கிறார். இப்போ இந்த ஆசைக்கு முன்னாடி வரைக்கும் அஜித் வேறு, ஆசைக்கு பிறகு அஜித் வேறு. ஆசைக்கு பிறகு தான் அவருடைய கேரக்டர் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், படங்கள் கமிட் பண்ணுறதா இருக்கட்டும், வித்தியாசமாக பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய ஒரு பூம் ஆச்சு. ஆசைக்கு பிறகு சில படங்கள் கூட உல்லாச மாதிரியான படங்கள் கூட சரியாக போகல. ஆனால் ஒரு 2000க்கு பிறகு அஜித் தனக்கு ஒன்றான ஒரு பிளாட்ஃபார்ம் பிடிச்சிட்டு அதுக்கு தனக்கு என்ன வருமோ, ஆடியன்ஸ் நம்ம என்ன ரசிப்பாங்களோ, நம்ம ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அந்த பல்ஸை பிடிச்சார். பில்லா, வீரம், விஸ்வாசன் வரிசையாக கிட் கொடுத்துட்டு இன்றைக்கி தன்னைத்தானே ஒரு செதுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதில். ஓகே சார். சார் அஜித் ரசிகர்கள் மன்றம் வேணாம் அந்த மாதிரி கலாச்சாரம் ரசிகர்கள் பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. அவர் சொல்கிற ஒரே இது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு நடிகரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அஜித் குமார் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, முடிவெடுத்ததுக்கு இந்த 6 o'clock ஷோ ஒன்று நடந்துச்சு. அந்த ஷோவில் இந்த கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறன்னு ஒரு ரசிகர் விழுந்து இறந்து போனார். ஓகே. அதுக்கு பிறகு தான் அந்த மன்றங்கள் வேணாம், மன்றங்கள் பயனுள்ள விஷயமா இருக்கணும், மன்றங்களை வைத்து வேறு எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது, இன்றைக்கி உயிர் சேதம் நடந்துடுது, அதுக்கு நம்மளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப மனசை உறுத்திருச்சு. உடனே மன்றத்தை கழிச்சிட்டார். வேண்டாம், ஏன்னா திரும்ப நம்ம பேரை வச்சு ஒருத்தவங்க தப்பான வழியில் போனாங்கன்னா அது நமக்கும் சேர்ந்து தான் கெட்ட பேர் வரும், மன்றம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது ரொம்ப கிளியராக இருக்கார். நேற்று கூட ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனலுக்கு அந்த அவார்டு வாங்கின பிறகு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு கிளியரான ஒரு ஸ்பீச். அதாவது எப்படின்னா, நான் ஒரு நடிகர், எனக்கு வேலை நடிக்கிறது, நீங்கள் எதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, நான் ஒரு வேலைக்காரன், அவ்வளோதான். இதுக்குள்ள பெருசாக நான் சாதனையோ பெரிய தியாகம்லாம் பண்ணல, ஒரு நடிகர், ஜஸ்ட் லைக் நான் ஒரு என்டர்டைனராக இருக்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் ஒரு கனவை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நேற்று அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நார்த் இந்தியன் இங்கிலீஷ் சேனலுக்கு அவர் பேசுகிறாரு. நான் ஒரு பெரிய ஒரு கனவை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த கனவில் போய்கிட்டு இருக்கேன், இப்போ அதை கலைச்சிருவாங்களோ அப்படிங்கிறார். இப்போ இந்த சம்பவத்துக்கும் அவர் பேசின விஷயத்துக்கும் அது கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அவார்டு வாங்கின பிறகு கொடுக்கக்கூடிய முதல் இன்டர்வியூ அது. இந்தியா டுடேன்னு நினைக்கிறேன், இந்தியா டுடேல கொடுக்குறப்ப அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய கனவு இப்போ தான் நிறைவேறி இருக்குது, என்னுடைய கனவுல நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார் ரேஸுங்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய அச்சீவாக இருக்குது. அதில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணுங்கிறாரு, அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு எக்ஸ்ட்ரீமான இண்டஸ்ட்ரி, சினிமாங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்டர்நேஷ்னல் கார் ரேசிங் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறாரு. அப்படி ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுலேயும் போய் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறார். இன்றைக்கி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தேர்டு வர்றாரு, செகண்ட் அட்டம்ப்டில் செகண்ட் வர்றாரு. அடுத்தடுத்து போகிறப்ப இந்தியா உலகத்துலேயே ஒரு நம்பர் 1 கார் ரேசராக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல் எஃபெக்ட் போடுறாரு, அதுக்காக மெனக்கிடுறாரு, உழைக்கிறாரு, உடம்பை இது பண்ணிக்கிறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஒரு கனவை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், அந்த கனவுல போய்கிட்டு இருக்கேன், அதை யாரும் கலைச்சிருவாங்களாங்கிற ஒரு பயம் இருக்குங்கிறார் அஜித். நேற்று சொன்ன அந்த இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்த ஹீரா போட்ட இந்த ட்வீட்டுக்கும் இவர் சொன்ன அந்த விஷயத்துக்கும் ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அஜித் எப்பயுமே ஒரு கான்ஃபிடண்டான ஒரு நபர், அவற்றிருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வராது.
அவரே சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய கனவை கழித்துருவாங்களோங்கிற பயம் இருக்குது. ரெண்டாவது வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகர் தான். நடிகர்னா சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிற நடிகர். எனக்கும் உங்களுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். நான் எல்லாம் ப்ரொஃபஷனல் இருக்காங்க. ஒரு டாக்டராக இருக்கார், இன்ஜினியராக இருக்கார், ஒரு கார் டிரைவராக இருக்கார், ஆட்டோ டிரைவராக இருக்கார். அது மாதிரி எனக்கு வேலை தொழில் வந்து நடிக்கிறது. அதுக்கு நான் பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறேன். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. அவ்வளோதான் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே கண்ண மூடி கேட்டாக்கா எம்ஆர் ராதா சொல்கிற வசனம் மாதிரி தான் சார் இருக்குது. இல்லை, அது ஒரு அந்த மெச்சூர்டு வரணும்ல. இன்றைக்கி 10 பேர் கூட்டாலே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். எல்லா நடிகரும் தான் சொல்கிறாங்க. 10 பேர் கூடனா முதலமைச்சர் ஆகணும், அரசியல், அடுத்து சிஎம் சார், அடுத்து பிஎம் சார், அடுத்து வந்து இன்டர்நேஷனல் அரசியல் ஆகணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்றானுங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாரு. எந்த ஆர்கனைஸ்டு செக்டாரும் இல்லாமல், ஒரு அமைப்பும் இல்லாமல் வச்சிருக்கிறாரு. நீங்கள் அஜித்தெல்லாம் அரசியலுக்கு வந்தாருன்னா நீங்கள் தமிழ்நாட்டோட அரசியலே வந்து வேறு மாதிரி ஆகிப்போம். ஒரு அந்த வாய்ப்பு அஜித்துக்கு பல முறை வந்தும் வரவும் செஞ்சிச்சு. அது நிஜமா சார்? நிஜமாக தான் நடந்தது தான். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அஜித்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த அம்மா இருக்கிறப்பே நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க. அந்த அம்மா வந்து அஜித்தை எப்படியாவது அரசியல் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நடந்துச்சு தான், உண்மை தான் அதெல்லாம். ஆனால் அப்படி இருந்தும் கூட அரசியல் நமக்கு வேண்டாம், என்னுடைய மென்டாலிட்டிக்கு, என்னுடைய சுபாவத்துக்கு அது ஒத்து வராது. கூட்டம் கும்பல் இந்த மாதிரியான விஷயங்கள், போலியாக நடிக்கிறது, போலியான வாக்குறுதிகள் கொடுக்குறது, பேனா பென்சில் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து போகிறதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நமக்கு வேண்டாம். நமக்கு மனசாட்சிக்கு பிரகாரம் நம்ம நடிக்கிறோம், அதுக்கு சம்பளம் வாங்குகிறோம். அப்புறம் நம்ம பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது, ஒரு ஃபாலோ பண்ணி வர்றாங்க. அவங்க நம்மளால் முடிஞ்சளவுக்கு என்ன சொல்லுவோம், என்ன செய்ய முடியும்? ஒரு நல்ல விஷயம் 4 விஷயம் சொல்லுவோம். ஒரு வேலையை பாருங்கள், படிங்க, அப்பா அம்மா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எப்படின்னா, இது எம்ஜிஆருடைய ஸ்டைல். எம்ஜிஆர் மட்டும்தான் தனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை ஒரு நல்வழிப்படுத்தினார். சினிமா நடிகர்கள்லேயே வந்து தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது, நம்மளை கண்மூடித்தனமாக ஒரு கூட்டம் நம்புது, அந்த கூட்டத்திற்கு தவறான வழியை காமிச்சிடக்கூடாது. அதாவது எம்ஜிஆருடைய ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எல்லா ஊர்லேயும் ஜிம் இருக்கும். அந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய ஃபோட்டோ இருக்கும். அப்போ எம்ஜிஆர் ஃபோட்டோ ஏன்டா ஜிம்மில் இருக்குன்னு நம்ம விசாரித்தோம்னா, பெரும்பாலான அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் பூரா எம்ஜிஆர் ரசிகராக இருப்பாங்க. ஓகே, அந்த கரலா கட்டை சுற்றுறது, அதே எம்ஜிஆர் மாதிரி அந்த சில்க் சட்டை போட்டு கையை மடித்து விட்டுக்கிறது, இந்த மீசை வரைஞ்சிக்கிறது, இந்த கர்லிங் ஹேர் வச்சுக்கிறது. அப்போ உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறணும். தப்பான பழக்கங்கள் வந்துடக்கூடாது. மது பழக்கங்கள், புகைப்பிடிக்கிற மேக்ஸிமம் எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறவங்களுக்கு அந்த பழக்கமே இருக்காது. மேக்ஸிமம் இருக்காது. தம் அடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, உடலை கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க, ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. எம்ஜிஆர் தான் சொல்கிறார் படங்களில். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எம்ஜிஆர் யோசிக்கிறார், நம்ம பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியா சார்? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே. ஓகே, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. எம்ஜிஆர் ரசிகர்கள் நீங்கள் ஊருக்கு 10 பேர் போனீங்கன்னா பெரிய பாடி பில்டராக இருப்பாங்க. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிக்கத்தக்க ஒரு நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. அதான் எம்ஜிஆர் அந்த படங்களை பார்த்து அதே மாதிரியே தன்னை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இப்போ அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. அதனால தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துச்சு. தண்ணி அடிக்கிறது மாதிரியோ, தம் அடிக்கிற மாதிரியோ, பெண்களை இழிவாக பேசுகிற மாதிரியான காட்சிகள் எம்ஜிஆர் படத்தில் ஒரு படத்தில் கூட இருக்காது. ஆமாம். அப்போ என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை முன்மாதிரியாக இருக்கணும், நம்ம பின்தொடரலாம், அதை ஃபாலோ பண்ணிடுவோம். அதை ரொம்ப தெளிவாக எம்ஜிஆர் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு பிறகு அஜித் இப்போ கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது, நம்மளை ரசிக்கிறான், கொண்டாடுறான், கடவுளே அஜித்ன்றான், அந்த அளவுக்கு போயிட்டான். பட் அவனுக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன பண்ணுவோம்? குறைந்தபட்சம் 4 வாரத்தை நல்ல வார்த்தை சொல்லுவோம். என் பின்னாடி வராதிங்க, உங்கள் ஃபேமிலியை போய் பாருங்கள், உங்கள் வீட்டை பாருங்கள், அப்பா அம்மா பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுக்கு லைஃப் இருக்குது, வாழ்க்கை. இங்கே எனக்கு சினிமா மாதிரி உங்களுக்கு ஒரு 1000 உங்களுக்கு நிறையா ப்ரொஃபஷனல் இருக்குது. எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்குல்ல. ஒருத்தர் வந்து டாக்டராக இருப்பான், இன்ஜினியராக இருப்பான், அட்வொகேட்டாக இருப்பான், ஆட்டோ டிரைவராக இருப்பான், கார் டிரைவராக இருப்பான், ஹோட்டலில் வேலை பார்ப்பான். ஏதாவது ஒரு கேட்டகரி, ஏதாவது அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, அவனுக்கு ஒரு கேரியர் இருக்கும் இல்லையா, அவனுக்கு ஒரு கோல் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அதை நோக்கி போகணும், அதை நோக்கி போங்க, என் முன்னாடி வராதிங்க அப்படிங்கிற சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா. நீங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்க மாட்டானுங்க அந்த வயசில். அவன் மானசீகமாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் சொன்னாலோ, ஒரு மானசீகமாக ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் சொன்னாலும் கேட்பான். அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை கரெக்டாக வந்து அஜித் பயன்படுத்துகிறார். இன்றைக்கி பின்னாடி வரக்கூடிய கூட்டத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதனால தான் மன்றத்தை கலைச்சார். மன்றம்ங்கிற பேரில் வச்சுக்கிட்டு ஏதாவது கோமாளித்தனம் பண்ணிடக்கூடாது, நாளைக்கு வந்து நமக்கு அது பெரிய சிக்கலாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் அஜித் வந்து ரொம்ப தெளிவாக மன்றத்தை கலைச்சார். பின்னாடி வரக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை சொல்கிறார். அது இன்றைக்கி அது வந்து என்னென்னா, அஜித் ரசிகர்கள் தாண்டி காமன் மேனுக்கு வந்து இன்றைக்கி அஜித் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் பெரிய விஷயம். ஒரு நடிகராக இருக்கிறாரு, ஒரு நல்ல அட்வைஸ், ஒரு 18 வயசு பையனுக்கு ஒரு அப்பாவாக இருக்காருன்னா, அவன் அஜித் ரசிகராக இருக்காருன்னா, அந்த பையனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை அவங்க அப்பா சொல்லி கேட்க மாட்டான், அஜித் சொன்னால் கேட்குறான். அப்போ அந்த அப்பாவுக்கு அஜித் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை வரும்ல. சரி, இப்போ பரவாயில்ல, நம்ம சொல்லாத விஷயம், நம்ம சொல்லி கேட்காத விஷயத்த ரசிகர் தலைவர் நினைக்கிறவன் சொல்கிறவன் கேட்குறான் அப்படிங்கிறப்ப அஜித் ரசிகர்களை, சினிமா ரசிகர்களை தாண்டி
அஜித்துக்கு ஒரு இமேஜ் உருவாயிருக்குங்கிறது உண்மையிலேயே மாற்றுக்கிறது கிடையாது. பிங்க் படம் வந்து ரீமேக் பண்ணும்போது நிறைய பேர் வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், இல்லை எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நடிச்சதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையாக சார்? அது இல்லை, அஜித் வந்து அந்த படத்தில் முதல்ல தயங்கி தான் ஒத்துக்கிட்டார், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் அவங்க கன்வின்ஸ் பண்ணி இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது அது சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் வந்த பிறகு தான் அதில் ஒத்துக்கிட்டார். பெரும்பாலும் இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கவனமாக பண்ணுறாரு. இரட்டை அர்த்த வசனங்களும் ஆபாசமும் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். அதே மாதிரி மது குடிக்கிற காட்சிகள், தண்ணி அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் மேக்ஸிமம் தவிர்க்கிறார். பார்த்தாலே தெரியும் எல்லா படங்கள்லையும். ஓரளவுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஆதிக்கை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, குட் பேட் அக்லின்னு. ஆதிக்கு எப்படிப்பட்ட டேரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்து கூட ஏதோ ஒரு காட்சிகளில் கூட தப்பான இரட்டை அர்த்த வசனமோ ஒரு தவறான ஒரு காட்சிகளை வந்துடக்கூடாதுங்க ரொம்ப மெனக்கெடுத்து பண்ணார். அதெல்லாம் கூட இப்போ ஃபாலோ பண்ணுறாரு இப்போ நிறையா. ஓகே சார். சார், அஜித்தை பற்றி நிறைய வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த உடல் பருமனை வச்சு நிறைய கிண்டல்கள் வந்துச்சு. இப்போ டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சா சார்? அதெல்லாம் பெரிய கான்ஃபிடென்ட். அதான் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் நிறையா உடலில் வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணாலும் எப்படி சார் இது சாத்தியமாச்சு? வில் பவர் தான் மனிதனுக்கு. மருந்து மாத்திரை எல்லாத்தையும் தாண்டி தன்னுக்கு ஒரு வில் பவர் இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். பழைய சீனியர் தலைவர்கள், பெரிய வயசான ஆட்கள், 90 வயசு 92 வயசு இருக்கிறவங்கலாம் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வில் பவர், உடல் ஒத்துழைக்கிறத காட்டி மனசு ஒத்துழைச்சா அது உடல் ஆட்டோமேட்டிக்காக ஒத்துழைச்சிடும். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணாலும் கூட தன்னை தான் எந்திரிச்சிட்டார். விழுந்து தானாக தான் எந்திரிச்சு தான் திருப்பி ஓடுறார். அதனால ஒரு பக்குவம் வந்திருக்கு வாழ்க்கையில். எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் சினிமாவுக்குள்ளே வர்றாப்புல, சினிமாவுக்குள்ளே வந்தால் சினிமாவில் என்னென்ன பண்ணுவாங்க வளர்கிற காலத்துலன்னு தெரியும். எத்தனையோ வந்து கூடயே இருந்து குளிபெறியக்கூடிய வேலைகள், ஏமாற்றம், துரோகம், காதல் தோல்வி எல்லாமே நடக்கும். அது எல்லாத்தையும் கடந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அந்த பிறகு தான் ஒரு ஃபேமிலி ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. 25 வருஷம் ஆச்சு. கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி கொண்டு ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்குறாரு, குழந்தைகளுக்கு டைம் ஒதுக்குறாரு, சினிமாவுக்கு டைம் ஒதுக்குறாரு, அவர் பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு அதுக்கு டைம் ஒதுக்குறாரு. ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு வாழ்க்கையை, ஒரு ப்ராப்பரான வாழ்க்கையை வாழ்றாரு. ஆனால் அது பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் அதை செய்யுங்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க, உங்களுக்கு பேஷனாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு டைம் ஒதுக்குங்க, உங்கள் ப்ரொஃபஷனலுக்கு டைம் ஒதுக்குங்க. அது கரெக்டாக பிரித்து வச்சுருக்காரு. அஜித் பண்ணுற நீங்கள் அந்த ஷெட்யூல் பார்த்தீங்கனாலே ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு பக்காவாக தெளிவாக வச்சுருக்காரு. பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். ஓகே சார். அஜித்தை பற்றி பல தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.